வணக்கம் மாணவர்களே. இந்த காணொலியினூடாக நாம் பார்க்க இருப்பது பிள்ளைகள் இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்காக கிறிஸ்டினன் தூதுச்சருக்கம் எனும் பகுதியில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த வகையில இந்த முறை கிறிஸ்டினன் தூதுச்சருக்கம் எனும் பகுதியிலிருந்து எதிர்பார்க்க வினாக்களாக தருமனின் பொறுமை ஒரு வினாவும் கிருஷ்ணனின் பெருமை ஒரு வினாவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அப்ப அந்த வகையில கிறிஸ்டினன் தூதுச்சருக்கம் மகாபாரதத்துல உத்தியோக பருவத்தில் இடம்பெறுகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இதுல தருமனின் பொறுமை மிக சிறப்பாக எடுத்து காட்டப்படுகின்றது. அதாவது கிருஷ்ணன் தூதுச்சருக்கம் பகுதியில பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவனான தருமனின் பொறுமை மிக அழகாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்பவரால விளக்கப்பட்டுள்ளது. அதாவது காட்டில் இருந்து மீண்டு வந்த பின் கண்ணன் தருமனிடம் நாட்டை எவ்வாறு பெற எண்ணம் என்று கேட்டபோது தருமனானவன் பகைமையான கொடியை தீயை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் மூங்கில் காடு பற்றி எறிவது போல போர் மேற்கொண்டால் இரு திறத்தேவும் சென்று இறந்து விடுவோம். ஆதலால் இரு பக்கத்தாரும் கூடி வாழும்படி சமாதானம் பேசி வருமாறு கண்ணனை தூதாக அனுப்புகின்றார். இதிலிருந்து தருமனின் சமாதான தன்மை மிக தெளிவாக எடுத்து காட்டப்படுகின்றது. அதை விளக்கும் பாடலடியாக வைரம் எனும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் என்ற பாடலடி விளங்குகின்றது. மேலும் சான்றோரையும் உறவினரையும் ஒரு குலத்தில் பிறந்த சகோதரரையும் கொன்று இந்த கடலை ஆடையாக உடுத்த நீ பரந்த நிலம் முழுவதையும் தனித்து ஆட்சி செய்வதை காட்டிலும் மீண்டும் காட்டிற்கு சென்று பழம் இலை கிழங்கு போன்ற பல மூலசாகம் நுகர்ந்து வாழ்வதே இனிது என குறவரையும் கிளஞ்சரையும் என்ற பாடலின் ஊடாக தருமன் கூறும் கூற்றாக அமைகின்றது. அது மட்டுமன்றி கண்ணனை தூதாக சென்று நாட்டின் பங்கை கேட்க சொல்வதோடு நாடு தராவிட்டால் 5 ஊர்களை கேட்க சொல்கின்றார். அவையும் தர மறுத்தால் 5 வீடுகளை கேட்க சொல்கின்றார். அவையும் தர மறுத்தால் கொள்வதற்குரிய போரை வேண்டி என்கின்றார். இது நீ தூது நடந்து அருளி என்ற பாடலின் ஊடாகவும் முந்துவூர் வெம்பனி கொடியோன் என்ற பாடலடி ஊடாகவும் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் கோபம் கொண்டெழுந்த வீமனின் ஆவேச வார்த்தைகளை கேட்ட தருமன் குருகுலத்தின் போர் ஏறே குற்றமது பார்க்கும் கால் சுற்றமில்லை என்ற பாடலினூடாக குற்றத்தை மட்டும் பார்த்தால் எமக்கு உறவினர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எனவும் ஒரே குலத்தில் பிறந்தவர்கள் பெரிய நாட்டின் காரணமாக போர் செய்வது இரு திறத்தாருக்கும் பழியையே ஏற்படுத்தும். ஒரு குலத்தில் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக உடன் வாழும் வாழ்வில் போல் வேறு எதுவும் இல்லை என்றும் கூறுகின்றார். மேலும் நமது தம்பியர் அன்று உணர்வு அறியாமையின் காரணமாகவும் நம்மீது இருந்த உரிமையாலும் சபையில் சொன்ன வார்த்தை அவமானத்தை உண்டாக்குமா? இல்லை. அவமானம் என்பது பிறரால் உண்டாவதே தவிர நம்மவரால் உண்டாவது ஆகாது. எனவே போர் தொழில் என்பது மன்னர்களுக்குரிய எந்த ஒரு உபாயமும் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் கடைசியாக கையாள வேண்டிய உபாயமே என்பது உரிமையுடன் தம்பி அன்று சபையில் உரைத்த மாற்றம் என்ற வரியினூடாக விளக்கப்படுகின்றது. இவ்வாறு கிருஷ்ணன் தூதுச்சருக்கம் பகுதியில் தர்மனுடைய பொறுமை மிக அழகாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் அவர்களால் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக 2வது வினாவை பார்ப்போமாக இருந்தால் கண்ணனின் பெருமைகள். கண்ணனின் பெருமைகள் கிருஷ்ணன் தூதுச்சருக்கம் பகுதியில மிக சிறப்பாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் அவர்களால எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அதாவது கண்ணன் தேவர்களின் தலைவனாவான் என்பது அமரர் கோமான் எனவும் சிந்தூர திலகம் அணிந்த நெற்றியை உடைய குவளையா பீடம் எனும் யானையின் கொம்பை ஒடித்த சிவந்த கண்களை உடைய திருமால் என்பது சிந்தூர திலகணிதழ் சிந்தூரத்தின் மறுப்பு வசித்த செங்கன் மாலை எனவும் மிகுந்த மாயையை உடையவன் கண்ணன் என்பது மாமாயன் எனவும் உலகம் முழுவதும் தன் கொப்புளி நின்று தோற்றுவித்தவன் என்பதும் செந்தாமரை மலரில் திருமகளோடு வீற்றிருக்க பெற்றிருக்கும்
கௌதுபம் எனும் மணியை அணிந்த மார்பினை உடையவன் என்பது ஞானமெல்லாம் பூத்தோனே பூந்தவிசில் பூவை புனர் மணிமார்பாம் புண்மையாவும் தீர்த்தோனே, அதாவது அடியார்களின் குறைகளை தீர்த்தவன் எனவும் கண்ணன் சிறப்பிக்கப்படுகின்றான். மேலும் துளசி மாலையை சூடி உள்ள முடியையும் தேவர்களும் முனிவர்களும் வேதங்கள் நான்கும் இன்னமும் உண்மை காணாது தேடுகின்ற திருவடிகளை உடையவன் கண்ணன் என்பது சூடுகின்ற துளாய் முடியோன் சுரருடனே முனிவர்களும் சுருதி நான்கும் தேடுகின்ற பதம் என்ற வரியினூடாக விளக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கிருஷ்ணன் தூதுச்சருக்கம் பகுதியில் கண்ணனின் பெருமை மிக சிறப்பாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் அவர்களால விளக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும்னு சொல்லி நான் நம்புறேன். மேலும் அடுத்த காணொளியில இன்னும் சில எதிர்பார்க்கை வினாக்களை பார்ப்போம். நன்றி.